கிறிஸ்து இயேசுவில் அன்பினிறை சகோதர சகோதரிகளை, அன்பு இறை மக்களை, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு கடவுளுடைய திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு என்று இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து நாம் வாசித்தோம். இதில் பவுலடியார் இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிப்போர் அதன்படி வாழ்வோருக்கு வாழ்விலே இன்னல்கள் உண்டு என்பதை ஆணைத்தரமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, புனித ஜஸ்டின் இவ்வாறு பதிவு செய்கின்றார்: இந்த உலகில் நாம் மனிதர்களோடும் போராடுகின்றோம், அதே வேளையில் இந்த உலகில் தீமைகளோடும் எதிர்த்து போராடுகின்றோம் என்பதை அவர் தனது புத்தகத்தில் பதிவு செய்கின்றார். அப்படியென்றால் இந்த உலகில் மனிதர்களாகிய நாம் வெறும் மனிதர்களோடு மட்டும் போராடுவது இல்லை, மாறாக தீமைகளோடும் தீய சக்திகளோடும் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை நமது வாழ்விலே நாம் உணர்ந்திருக்கின்றோம், அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறு கற்பிக்கின்றது: கடவுளுடைய திருச்சட்டத்தை, இறை வார்த்தையை விரும்பி வாழ்வோருக்கு நல்வாழ்வு உண்டு என்று இன்றைய பதிலுரை பாடல் பல்லவியில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, விவிலியத்தை ஒரு முறை நாம் வாசிக்கின்ற பொழுது நமது வாழ்வானது மாற்றப்படுகின்றது. அந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துகளுக்கு ஏற்ப, இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வினை நாம் திட்டமிட்டு கொள்ளுகின்றோம். அதன்படி வாழ்வதற்கு நாம் முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஒரு முறை விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் அது மாற்றி அமைக்கின்றது, நல்வாழ்வுக்கு வாழ அது நம்மை அழைக்கின்றது. எனவேதான் இன்றைய உலகில் இந்த திரு அவையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் கூட துறவரத்திலும் குருத்துவ பணிகளிலும் மற்ற சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குருவினுடைய வாழ்வும் துறவரத்தருடைய வாழ்வும் இறைவனுடைய வார்த்தையை வாசித்துவிட்டு அமைதியாக இருப்பது இல்லை. மாறாக அந்த வார்த்தையை மக்களுக்கு மிக அற்புதமாக பகிரங்கமாக வெளிப்படுத்தி வாழ்வதில் அவர்கள் தங்களையே அதிகமாக இறை வார்த்தையை எடுத்து சொல்வதிலும் அதை வாழ்ந்து காட்டுவதிலும் முன்னடையாளமாக வெளிப்படுத்துகின்றார்கள். ஆக இறை மக்களாகிய நாமும் கூட இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக வாசிப்போம். அந்த இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்முடைய வாழ்க்கையோடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகில் பலவீனமானவர்கள், நாம் பலவீனத்தில் வீழ்ந்து கிடப்பவர்கள். இந்த பலவீனத்தினால் பல தவறுகளை செய்வோம் என்பதை கடவுள் அறிந்து வைத்திருக்கின்றார். எனவேதான் இறைவன் நமக்கு இந்த இறை வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். இதை வாசிக்கின்ற பொழுது, அதை தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் நலமடையும் என்பதை இறைவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அதில் நாம் நல்லதொரு வாழ்வினை பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதை இன்றைய நாள் நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த மாதமும் அதுதான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இயேசுனுடைய தூய்மை மிகு இதய பெருவிழாவை சிறப்பிக்க இருக்கின்ற இந்த மாதத்திலும் கூட இறைவனுடைய இதயம் அவருடைய வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தை ஒவ்வொரு மக்களுக்கும் ஆறுதல் தருகின்ற, இரக்கத்தை தருகின்ற, அருளினை தருகின்ற இதயமாக வெளிப்படுத்தப்பட்டது.
எனவேதான் அவரது இதயத்திலிருந்து வழிந்தோடிய அந்த சிறுதுளி இரத்தமும் தண்ணீரும் கூட ஒரு மனிதனுக்கு நல்வாழ்வினை கொடுத்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய வார்த்தையை வாசிப்போம், அதை நாளும் தியானிப்போம், நல்ல வாழ்வினை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.